என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்லா காலகட்டத்திலையும் எதிர்ப்பு இல்லாத அரசியலே கிடையாது. அது நல்லது செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் எதிர்ப்புன்றது எதிர்கட்சி அரசியல் இருக்க தான் செய்யும். ஆனால் எதையுமே அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்ற தைரியம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுதான் அரசியல் ஆளுமைன்னு சொல்ல முடியும். அந்த ஆளுமை தன்மை இருந்ததுனால அது புரட்சி தலைவர் அம்மா கிட்ட இருந்தது, அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, புரட்சி தலைவர் படத்துல எப்படி வீரமா இருந்தாரோ அதே மாதிரி அவர் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துவார். அவர்கிட்ட மனிதாபிமானம் உச்சத்துல இருந்தது. ஆனா வீரத்துல அவரை ஒரு வீரனா தான் கடைசி வரைக்கும் இருந்தார். இங்கே 72 கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்க சொல்ல இந்த கட்சியை அடக்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டவங்க. வழக்கு போடுவாங்க, அடிப்பாங்க, நிறைய கொடுமைகள் சொன்னால் இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை. பல நீங்கள் வத்தலகுண்டில் ஆறுமுகம் மரணம் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு சேலத்தில் பூலாவரி சுகுமாரன் கிளைக்கழக அமைப்பாளர், அவருடைய தந்தை பழனியப்ப, அவரை அந்த ராத்திரியில் ஒரு புல்லட்டில் வர சொல்ல அவரை வெட்டி சாய்ச்சி அவர் கண்ணை தோண்டி இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி தொடர்ந்து படுகொலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவங்களை தாக்குறது, அவங்கள பொய் வழக்கு போடுறது, இதெல்லாம் தொடர்ந்து இருந்தது. அன்னைக்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்தது.